வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெஜிடபிள் சாண்ட்விச். பட் ஆனால் தயிர் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம மயோனைஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் இது. செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயினர் வச்சுருங்க. ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அது மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுட்டு இல்லை மஸ்லின் கிளாத் போட்டுருங்க. தயிரை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அந்த தயிரை அந்த துணியில் போட்டுட்டு நல்லா இறுக்கமாக கட்டிடுங்க. கட்டிட்டு அது மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த தயிரில் உள்ள தண்ணி எல்லாமே கீழே அந்த பாத்திரத்தில் இறங்கிடும். அப்போ நம்மளுக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும் நம்மளோட சாண்ட்விச்சுக்கு. இப்போ நான் இது மேலே வீட்டில் இடிக்கிறதுக்கு உண்டான அந்த கல்லை எடுத்து இது மேலே வச்சுட்டேன். ஸோ ஒரு 3 மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். இப்போ எனக்கு தேவையான ஹங்கர்ட் கிடச்சிடுச்சு. இப்போ இந்த ஹங்கர்ட் கூட நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறிகள் எல்லாம் பார்க்கலாம். இதில் நான் கார்ன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துட்டேன். குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், அது கூடவே வெள்ளரிக்காய், ஒரு வெள்ளரிக்காய் நான் எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களோட ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு என்னென்னலாம் காய்கறி சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நான் சேர்க்குறது கேபேஜ், அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துருக்கேன். 2 கலர் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கேரட் பச்சையாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கலர் கேப்சிகமும் சேர்த்துட்டு அது கூட நல்லா குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இது கூட மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லை உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகுத்தூள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தயிர் கூட அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம ப்ரெட்டில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹோல் மீல் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ரெட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா அந்த மிக்சரை வைக்க முடியும். ஸோ நீங்கள் வெளியே ரொம்ப நிறைய ஸ்டஃப் பண்ணி வெளியே வர அளவுக்கு தள்ள வேண்டாம். ஸோ தேவையான அளவு அந்த ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளார நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஸ்லைஸை வச்சுட்டு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை வேணாடு கூட நீங்கள் 4 பீஸாக கூட 4 ஸ்லைஸாக கூட நீங்கள் போட்டுட்டு சாப்பிட்லாம். குட்டி குட்டியாக லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணும்போது அந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. குட்டி பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த சாண்ட்விச் நம்ம டோஸ்ட் பண்ணாமல் செஞ்சோம். பட் இதையே நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாண்ட்விச் செய்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடு பண்ண தவாவில் நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக நான் கீ தான் போடுறேன். கீ போட்டு உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வேணாலும் செய்துட்டு அதுக்கு நடுவில் இந்த வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு கிறிஸ்பியாக நான் டோஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அதே மாதிரி அந்த கர்ட் மிக்சர், அந்த வெஜிடபிள் மிக்சர் எல்லாத்தையுமே தேவையான அளவு அந்த ப்ரெட்டில் கொஞ்சமாக தடவி விட்டுட்டு இன்னொரு ப்ரெட்டை அது மேலே வச்சு மூடிடுங்க. மூடிட்டு அதே மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டயக்னலாக கட் பண்ணி எடுத்தாலே நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம இதில் மைனஸ் எதுவும் யூஸ் பண்ணலை, சாஸ் எதுவும் இல்லை, க்ரீம் எதுவும் இல்லை. ரொம்ப ஹெல்த்தியான வீட்டில் இருக்கிற தயிர் வச்சு செஞ்சுருக்கிற ஒரு சாண்ட்விச் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் கிரானி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெட்ராஸ் கிரானி.